Hi babes, welcome back to my channel Love Upon a Time episode 7. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க சேனல்ல இருக்கும் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அவங்க இப்ப சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லயே ஃபாபும் கிளாவும் ரூம்ல ராத்திரி தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு ஃபீலிங். என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாப் எதையே எடுக்கிறதுக்காக எந்திரிச்சு போறான். பாவம் கிளாவும் பையனுக்கு செம்ம நர்வஸா இருக்குது. அவனுடைய மனசு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. நமக்கு கெட்ட கனவு வந்தா கூட நம்மளுடைய இதயம் இப்படி துடிக்காது, ஆனா இவன் முன்னாடி ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அப்ப பாப் ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரான். அதை பார்த்ததுமே கிளாவுக்கு செம ஷாக்கா இருக்குது. இது எனக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாப் மெதுவா சிரிச்சுக்கிட்டு அவன் கையாலேயே ஊத்தி கொடுக்கறான். அத ஒரு கல்ப்பு குடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன இவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படின்னு கிளாவ் கேக்குறான். அதுக்கு பாப் சொல்றான், இது பனை மரத்துல இருந்து செஞ்சது, தலைவலிக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்றான். கா அந்த ட்ரிங்க மெதுவா குடிச்சுக்கிட்டே, ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, நீ எப்பயுமே நான் குடிக்கிறதுக்கு எதிரா தானே இருப்பேன், இப்ப என்னடானா நீ ஏன் குடிக்க சொல்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாப் ரொம்ப பொறுப்பா, இதுக்கு முன்னாடி நீ குடிச்சப்பெல்லாம் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது, ஆனா இன்னைக்கு நீ ஏன் கூட இருக்கல, உன் பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் வராம நான் பாத்துப்பேன், உனக்கு ராத்திரி நேரத்துல கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருதுல்ல, அது வராம நிம்மதியா தூங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை உனக்கு தரேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொல்றான். இந்த அக்கறையை பார்த்ததுமே கிளாவுக்கு மனசு அப்படியே உருகி போயிடுது. அப்புறம் காவ் மெதுவா சொல்றான், அப்ப எனக்கு முன்னாடியும் இப்படிதான் கெட்ட கனவு வந்திருக்கோ என்னவோ, அதான் நான் இதுக்கு முன்னாடி குடிக்க அடிமையா இருப்பேன் போல அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு ஃபாப், இந்த வாட்டியும் உன் அப்பாவை பத்திதான் நீ கனவு கண்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிளாவ், இல்ல இந்த வாட்டி என் அப்பாவை பத்தி இல்ல, அந்த செட் இருக்கால அவ என்ன கொல்ற மாதிரி கனவு கண்ட அப்படின்னு சொல்றான். பாப்பா அவனுடைய கண்ணை பார்த்து, நீ உடம்பு முடியாம இருக்கிறப்ப கனவுல ஏதோ வளரிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது, அதனால பழசையெல்லாம் மறந்துட்டு இப்ப இருக்கிற லைஃப் நீ கவனி, இன்னைக்கு உன்னுடைய நாளை நான் ரொம்ப சந்தோஷமா மாத்தணும்னு இருக்கேன் அப்படின்னு செம்ம லவ்லியா பேசுறான். அந்த நேரத்துல ஃபாப் பேசுறத பார்த்து கிளாவோட மனசுக்குள்ள, என்னடா இவன் இன்னைக்கு இவ்வளவு செக்ஸியா இருக்க நீ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அடுத்த செகண்டையும் அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஃபாப் லவ் பண்றது அந்த பழைய கிளாவ் தானே, ஆனா இப்ப இருக்கிறது நக்குன்னு இல்ல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரே குழப்பம். அவனுடைய மனசை தேத்திக்கிட்டு வேற வழி இல்லாம அவன் ஃபாப் கிட்ட கேக்குறான், நீ உண்மையாவே என் மேல அக்கறையா இருக்கியான்னு, இல்ல உனக்கு தெரிஞ்ச அந்த பழைய கிளா மேல அக்கறையா இருக்கியா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டதுமே ஃபாபுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி குழப்புற, என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஃபாபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அப்ப கிளாவ் மனசுக்குள்ள, இன்னைக்கு எல்லா உண்மையும் ஃபாப் கிட்ட சொல்லிடணும், இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ், நான் கிளாவ் இல்ல நக்குந்தா அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். கிளாவ் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஃபாப் மெதுவா அவனோட கைய தடவி கொடுக்கறான். எனக்கு தெரிஞ்ச கிளாவ் நீதான், ஆமா நீ கொஞ்சம் மாறிட்டதான், இப்பெல்லாம் நிறைய பேசுற சிரிக்கிற, சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் எல்லாம் பேசுற, ஏன் உல்டா புல்டாவா கூட வேலை செய்யற, ஆனா இதனாலதான் உன் மேல இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சிடாது, சொல்ல போனா எனக்கு அதிகமா தான் ஆகும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்றான். உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா உன் மனசை நீயே கேட்டுப்பாரு, நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் அப்படின்னு உனக்கே புரியும் அப்படின்னு ஃபாப் சொன்னதுமே காவ் அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ அப்படியே மயங்கியே போயிட்டான்னு சொல்லலாம் அவனோட லவ்ல. அப்புறம் ஃபாப் அவன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கா அப்படின்னு கிளாவுக்கு அப்பதான் நல்லா தெரியுது. அப்படியே ஃபாப் மெதுவா காவ பக்கத்துல நெருங்கி வரான். அடடா இவன் என்ன நம்மள கிஸ் பண்ண போறான அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளா கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாப் அப்படியே கிளாவோட கண்ணத்துல முத்தம் கொடுக்க போற அந்த செகண்ட்ல திடீர்னு நிறுத்திட்டு, ஏய் நீ ஒருவேளை போதையில இருக்கியா அப்படின்னு கேக்குறான். உடனே கிளா செம்ம கடுப்பாயிடுறான். ஏன்னா அவன் அந்த கிஸுக்காக அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். மனசுக்குள்ள, நிஜமாவே நீ ரொம்ப அப்பாவி, ஒரு கிஸ் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிக்கிறான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுது. எங்க ஒருவேளை நம்மளே போய் அவனுக்கு முத்தம் கொடுத்துருவோமா அப்படின்னு. உடனே அங்கிருந்து டக்குன்னு எந்திரிச்சு, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னுட்டு பதட்டமா சொல்றான். கிளாவ் இவ்வளவு சங்கடப்படுறத பார்த்துட்டு ஃபாபு, ஏன் நான் உன்னை எதுவும் கோவப்படுத்திட்டேனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கிளாவ், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் அப்படியே செக்க செவேர்னு அவனோட அவன் ஃபேஸ் ஃபுல்லா பிளஷ் ஆயிடுது. ஃபாபுடைய ரூமை விட்டு வெளியில வந்துடுறான்.
அப்புறம் வெளியில வந்த கிளாவுடைய மனசு வந்து அப்படியே பக்கு பக்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்குது. அவனுக்கு ஒரே செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குது. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு நல்ல வேலை நான் இப்படி இருக்கிறத யாரும் பார்க்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேகமா அவனுடைய ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். ஆனா அவங்க இருந்து ஓடி வரத ஸ்வெட் பார்த்துடுறான். அது நம்ம கிளாவுக்கு தெரியாது. ரூமுக்குள்ள போன கிளாவு ஒருவேளை நான் உண்மையான கிளாவ் இல்லைங்கிறதான் பாப்பி என்ன கன்னத்துல மட்டும் கிஸ் பண்ணானா அப்படின்னு டவுட் வருது. அப்பதான் அவனுக்கு அங்க ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, பழைய காலத்துல எல்லாம், அதாவது அந்த காலத்துல தாய்லாந்துல எல்லாம் லவ் வெளிப்படுத்துறதுக்கு கன்னத்துலதான் கிஸ் பண்ணுவாங்களாமா. லிப்ல கிஸ் பண்ற பழக்கம் எல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அது வெறும் ஃபாரினர்ஸ், இங்கிலீஷ்காரங்க மட்டும்தான் லிப்ல கிஸ் பண்ணுவாங்களாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்ததுமே கிளாவுக்கு மனசுக்குள்ள நிம்மதியா இருக்குது. அப்படின்னா ஃபாப் உண்மையாலுமே நம்மள லவ் பண்றான், அதனாலதான் கன்னத்துல கிஸ் பண்ணா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஃபாப நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அதே நேரத்துல அவனுக்கு அவங்களுடைய அம்மா ஞாபகமும் வருது. அப்படியே அந்த சீன் கட்டாயி இப்ப இருக்கிற காலத்துக்கு பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. அங்க கிளாவும் அவனுடைய அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. கிளாவ் அவனுடைய அம்மாவை பார்த்து, நான் ஃபாப்காக எப்பயுமே இங்க இருக்க முடியாதுமா, எனக்கு கிளாஸ் இருக்குது, என்னுடைய அம்மா என் உலகம் எல்லாமே அங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். கிளாவ் அவனுடைய அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த பழைய டேஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். கிளாவ் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன்தான். ஆனா அவங்க அவனை வந்து ஒரு சின்ன பையனா வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி வளர்க்கல. உனக்குள்ள உலகத்தையே சுத்தி பார்க்கணும், எல்லா அனுபவத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு தில்லான அம்மா அவங்க. கிளாவ் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கான், நீங்க இன்னொரு பார்ட்னரை தேடிக்க கூடாது அப்படின்னு. அப்படி கேட்கும்போதும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நீ இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க கிளாவ் கிட்ட ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே தெளிவா சொல்லுவாங்க, உனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஆளு கிடைச்சா அவரை மட்டும் நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உன்னோட லைஃப்ல இருந்து விட்டுடாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப மறுபடியும் பழைய காலத்துக்கு திரும்ப வந்து நகுல், அதான் கிளாவும் அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். எனக்கு ஃபாப்ப ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஃபாப் விரும்புறது என்ன இல்லை, அந்த பழைய கிளாவை தான். அதனால நான் சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சும் என்னோட மிஷனை முடிச்சுட்டு என்னுடைய காலத்துக்கே திரும்ப போகணும் அப்படின்னு ஒரு பிடிக்காத ஒரு கசப்பான முடிவை எடுக்கிறான். அதே நேரம் எங்க ஃபாப் தூங்கும் போதும் ஏன் கிளாவு கிட்ட என்னுடைய லவ்வ சொல்றதுக்கு நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு புலம்புறான். அதே நேரத்துல அங்க கே இருக்கால, அவ அழுதுகிட்டு இன்னைக்கு அப்புறம் நான் எப்பயுமே யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறான். அதே நேரம் ஜாம் இருக்கால, அவன் நம்ம இன்னைக்கு கே கிட்ட கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிளாவு ஃபாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பார்த்தா ஃபாப் இருக்கான்ல, அவன் கிளாவை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு ஐடியா கேட்கறதுக்காக ஜாம் கிட்ட வரான். ஆனா ஜாம் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை கே தான் ஃபாப் அனுப்பி வச்சிருக்கானோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்த கொஞ்ச நேரத்திலே செம ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ஃபாப் மெதுவா எனக்கு உன்னுடைய அட்வைஸ் வேணும் ஜாம் அப்படின்னு கேக்குறான். ஜாம் ஒரே குழப்பத்தை, எதுக்குப்பா என்கிட்ட வந்து அட்வைஸ் கேக்குற அப்படின்னு கேட்க அங்கேயே அந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஃபாப் கிளாவை பாக்குறதுக்கு வரான். ஆனா அங்க இருக்கிற ஜோ கிட்ட நீ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து அவன் கிளாவை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஜாம் கிட்ட ஃபாப் என்ன பேசினா அப்படின்ற பிளாஷ்பேக் வருது. ஃபாப் லவ் பண்றது கிளாவை தான், அவனை எப்படியாச்சும் உஷார் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே ஜாம் செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்றான், அவன் ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆம்பளை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஃபாப் அசால்ட்டா, இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் எனக்கு என்னவோ நீ ஒரு ஆம்பளை தானே விரும்புறேன்னு தோணுது அப்படின்னு ஜாம் முன்னாடியே ஓப்பனா கேட்டுடுறான். இதை கேட்டதுமே ஜாமுக்கு முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுது. ஜாம் உடனே ஃபாபை பார்த்து வார்ன் பண்றான், டே ஃபாப், இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா உன் லைஃபே நாசமாயிடும், உன் லைஃபே நரகமாக்கிடுவாங்க, உன்னை பத்தி ஏகப்பட்ட வதந்தி எல்லாம் கிளப்புவாங்க அப்படின்னு பயமுறுத்துறான். ஆனா அதை பத்தி எல்லாம் ஃபார்ம் கவலைப்படாம அவன் ஸ்ட்ராங்கா சொல்றான், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், கிளாவ என்னுடைய காதல்ல விழுற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன், என் வாழ்க்கையில கிளாவ் மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அடிச்சு சொல்றான். ஜாம் இதை பார்த்துட்டு, சரி நீ இவ்வளவு தூரம் முடிவு எடுத்துட்டேன், அப்ப நான் சொல்றதை கேளு, முதல்ல மனசுல வேற யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும், இல்லைன்னா நீ போடுற பிளான் எல்லாம் வீணாயிடும் அப்படின்னு ஒரு முக்கியமான டிப்ஸ் தரான். அடுத்த சீன்ல ஃபாப் மெதுவா கிளாவ் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். கிளாவ் அவனை பார்த்ததுமே பதட்டத்தை தான் கையில வச்சிருந்த புக் எல்லாம் டக்குன்னு எடுத்து வைக்கிறான். ஜாம் சொல்லி கொடுத்த டெக்னிக் படி ஃபாப் வேணும்னே கிளாவுக்கு ரொம்ப பக்கத்துல போய் உட்கார்றான். அப்ப அவன் சொல்றான், இன்னைக்கு என் கூட நீ திருவிழாக்கு வரேன்னு சொன்னியே, இன்னும் என் ட்ரெஸ் கூட மாத்தாம இருக்கு அப்படின்னு வேணும்னே கிளாவோட முகத்துக்கு முன்னாடி போய் கேக்குறான். கிளாவ் அப்படியே டர்ன் ஆகி பார்க்க ஃபாபோடைய முகம் ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதை பார்த்துட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பிளஷ் ஆயிடுது. ஜாம் சொன்ன அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுது.
கிளாவ் பையன் அப்படியே வெக்கத்துல செவந்து போயிட்டான். அப்புறம் கிளாவ் அப்படியே முகத்தை வேற ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு, இல்ல நான் இந்த புது புது லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன், அதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஜாம் கொடுத்த அடுத்த அட்வைஸ் என்னன்னா, அவன் என்ன வேலை செய்யறானோ அதுல நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கறதுதான். உடனே ஃபாபு கிளாவுக்கு அந்த புக்ல புரியாத ஒரு விஷயத்த அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். அதோட அர்த்தம் என்னன்னா, கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அப்படிங்கறதுதான். இதை கேட்டதுமே கிளாவுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைக்குது. அப்ப நாம ஒரு குளத்துக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபாப் கிட்ட, எனக்கு ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறான். ஆனா ஃபாபு, நம்ம ஊர்ல அப்படி எந்த கோயிலும் இல்லையே, ஆனா சிட்டி இருக்குல்ல, அங்க போனா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே கிளாவ் செம எக்ஸைட் ஆயிட்டு, சரி நான் டக்குன்னு ரெடி ஆகி வரேன், என் கூட நீ டவுனுக்கு வா அப்படின்னு சொல்லி ஃபாப் எழுத்துட்டு போய் வெளியே நிக்க சொல்றான். கிளாஸ் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ஃபாபுக்கு ஒரே குஷி. அப்பாடா, ஜாம் கொடுத்த ஐடியா எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். வெளியே வந்த ஃபாபு வெக்கத்தோட ஃபேஸ் எல்லாம் பிளஷ் ஆகி நிக்கிறத அஸ்வை பாத்துடுறான். கிளாவோட உள்ளுக்குள்ள அந்த கோயிலுக்கு போனா ஒருவேளை ஏதாச்சும் நமக்கு டிப்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த சீன்ல பார்த்தா கிளாவு ஃபாபு அப்புறம் மத்த எல்லாருமே சேர்ந்து அந்த டவுன் கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஆனா கிளாவுக்கு அங்க எங்கேயுமே குளம் தெரியல. இதனால அவன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். இத பார்த்த ஃபாபு மத்தவங்களை எல்லாம் நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிட்டு கிளாவ் மட்டும் தனியா கூட்டிட்டு போய் ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆனா கிளாவ் சமாளிச்சுட்டு, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிளாவ் அப்படியே மெதுவா அங்க இருக்கிற ஒரு கடையில ஏதோ வாங்க போறான். அங்க இருக்கிற ஒரு அம்மா கிளாவை பார்த்ததுமே, ஏன்பா நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டியே, எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிளாவும், ஆமாங்க நான் காணாம போனது உண்மைதான், ஆனா இப்ப திரும்பி வந்துட்டேன், இப்ப நானும் ஃபாபும் ஒன்னாவே ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டான். இதை கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருமே, என்னது ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. ஃபாபுக்கு இதை கேட்டதுமே லைட்டா ஷாக்கு. உடனே கிளாவ் கிட்ட வந்து மெதுவா, நீ சொல்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, நீ சொல்றத அவங்க தப்பா புரிஞ்சுக்க போறாங்க, நம்ம ஒரே வீட்டுல தங்கி இருக்கோம்னு சொல்லு அப்படின்னு அதை கரெக்ட் பண்றான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குற பார்வையை பார்த்துட்டு கிளாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுது. அங்கிருந்து வேகமா நடந்து வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இவங்களை பத்தி ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கிளாவ் கண்ணுல ஒரு நகை கடைப்படுது. அங்க இருக்கிற ரிங் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபாபு என்ன நினைக்கிறான்னா, பொண்ணுங்களுக்கு நகை பிடிக்கும்னா கிளாவுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு முடிவு பண்றான். கிளாவுக்கு அங்க இருக்கிற ஒரு மோதிரம் ரொம்பவே பிடிச்சிடுது. ஃபாப் அதை கவனிச்சுட்டு, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கிளாவ் ஆமான்னு சொன்னதுமே ஃபாப் அந்த மோதிரத்தை எடுத்து சும்மா போட்டு பாருன்னு சொல்றான். கிளாவ் அதை வாங்கி கையில போடுறான். ஆனா ஃபாப் விடல. அவன் கைய பிடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி அந்த ரிங்க அவனே கிளாவுடைய விரல்ல மாட்டி விடுறான். இதை பார்த்ததுமே சுத்தி இருந்த மத்தவங்க எல்லாருமே, என்னடா இது அநியாயமா இருக்குது, ரெண்டு பசங்க இப்படி பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது. மத்தவங்க பாக்குற அந்த ரியாக்ஷனை கவனிச்ச கிளாவுக்கு டக்குன்னு அந்த மோதிரத்தை கட்டிட்டு மறுபடியும் அவனே போட்டுக்கிறான். ஆனா ஃபாபு என்ன பண்றான், ஊருலக எதை பத்தி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னுட்டு, உனக்கு இந்த ரிங்க அவ்வளவு பிடிச்சிருந்தா நானே உனக்கு இதை வாங்கி தரேன் அப்படின்னுட்டு கெத்தா சொல்றான். ஆனா கிளாவும், இல்ல வேணாம், என்கிட்ட எப்ப காசு வருதோ அப்ப நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கிளாவ் அங்கிருந்து போனதுமே ஃபாப் அந்த மோதிரத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ள, ஒரு நாள் நானே இந்த மோதிரத்தை உனக்கு மாட்டி விடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சபதம் போட்டுக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா அந்த சுவே இருக்கான்ல, அவன் சாய் கிட்ட போய் ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நேற்று ராத்திரியும் சரி இன்னைக்கு காலையிலயும் சரி ஃபாப் அந்த கிளாவ் ரூம்ல இருந்து வெளியில வர்றது நான் பார்த்தேன். அவன் முகத்துல ஏதோ புதுசா ஒரு சிரிப்பு இருந்துச்சு அப்படின்னு அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாய் அதுக்கு ரொம்ப நிதானமா, அட பாப்பா, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் ரூமுக்கு இன்னொருத்தர் போறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த காங் அங்க வந்துட்டு, அப்ப நீ என்ன சொல்ல வர, நம்ம ரெண்டு முதலாளிங்களும் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட சாயும் சுவையும் பயந்துட்டு, வாயை மூடுடா அப்படின்னு அவனோட வாயை பொத்துறாங்க. ஆனா அந்த நேரத்துல அங்க வந்த ஷேட் இதெல்லாம் கேட்டுடுறான். இன்னொரு பக்கம் கிளாவும் அப்ப அந்த பழைய குளத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் ஃபாபுக்கு தெரியாம வெளியே போய் அந்த குளத்தை கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஃபாப் அவன் பக்கத்துல வந்து, நேத்து வர்றதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தேன், இன்னைக்கே இவ்வளவு அப்செட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க ஒரு பாட்டு பாடுற ஏதோ ப்ரோக்ராமுடைய சத்தம் கேக்குது. உடனே ஃபாபு கிளாவோட கையை பிடிச்சு, வா அங்க போலாம், போனா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த ப்ரோக்ராம்ல உட்கார்ந்து இருந்ததுக்கு அப்புறம் ஃபாபு கிளாவுடைய கையை விடவே இல்லை. கிளாவ் அதை கவனிச்சுட்டு, இன்னும் என் கையை பிடிச்சிட்டே இருக்க அப்படின்னு மெதுவா சொல்றான்.
ஃபாப் அப்படியே ஜாம் கொடுத்த அட்வைஸ மனசுல வச்சுக்கிட்டு கிளாவ வேணும்னே வம்புக்கு இழுக்கிறான். உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்குது, அதான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வேணும்னே அவங்ககிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே கிளாவுக்கு அப்படியே வெக்கத்துல ஃபேஸ் எல்லாம் அப்படியே பிளஷ் ஆகி செவந்து போயிடுது. டக்குன்னு அவனோட கையை தள்ளி விட்டுடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கிளாவ் மறுபடியும் அப்செட் ஆயிடுறான். கிளாவ் ஃபாப் கிட்ட நான் சும்மா அப்படி நடந்துட்டு வரேன், ஆனா நீ என் பின்னாடி வராத அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் அப்படியே நடந்து அங்க இருக்கிற காட்டுக்கிட்ட போறான். மனசுக்குள்ள நான் ஒரு வேளை மாடர்ன் காலத்துல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ஆனா இது என்ன பண்றது, இது அயோத்தியா காலம். இங்க நானும் ஃபாபும் லவ் பண்ண ஆரம்பிச்சா இந்த ஊர் உலகங்களை பத்தி என்ன பேசும், கண்டிப்பா எங்களை ஏத்துக்காது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அதனால இந்த காதல நான் இங்கேயே மறந்துடணும், என்னுடைய மிஷன் முடிக்கிறதுலதான் நான் கவனமா இருக்கணும் அப்படின்னுட்டு அப்பதான் என்னால திரும்ப போக முடியும்னு அவனுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிறான். அந்த குளத்தை இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் அவனை ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த வில்லன் ஷெட் இருக்கான்ல, அவனுடைய ஆளுங்களோட வந்து கிளாவ 4 பக்கமும் சுத்தி நின்னுக்கிறாங்க. கிளாவும் ஷெடும் நேருக்கு நேரு சண்டை போடுறாங்க. கிளாவ் பதட்டத்துல ஃபாப்னு அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அந்த ஷேடு கிண்டலா உன்னோட லவ்வரா இருக்கிறதுல எனக்கு எதுவும் விருப்பம் இல்ல அப்படின்னு நக்கெல்லாம் சொல்றான். அப்புறம் ஷேட் அங்க நின்னுக்கிட்டு தம்பி ஊர் முழுக்க உன்னை பத்தியும் அந்த ஃபாவை பத்தி என்ன பேச்சு ஓடுது தெரியுமா, அதுக்கெல்லாம் உன் காதுல விழலையா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு நக்கலா கேக்குறான். நீயும் ஃபாபும் ஒருத்தர் லவ் பண்றீங்களாமே, நீங்க 2 பேரும் இவ்வளவு வெக்கம் கெட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறான். ஃபாவை பத்தி இப்படி தப்பா பேசவும் கிளாவுக்கு செமையா கோவம் வந்துடுது. என்ன ஏதுன்னு யோசிக்காம டக்குன்னு அவன் ஷேட் மேல ஷேட் அடிச்சிடுறான். ஷேட் அவனை தடுத்துட்டு உனக்கும் ஃபாபுக்கு என்ன உறவு அப்படின்னு எனக்கு தேவையில்லை, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கும், அந்த பிரேம் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னுட்டு அவனை வான் பண்ணிட்டு கிளாவோட முகத்துல ஒரு குத்து விடுறான். கிளாவ் கோபத்துல கத்திக்கிட்டு ஒழுங்கா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும், எனக்கும் ஃபாபுக்கும் நடுவுல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதனால இந்த மாதிரி தப்பான வதந்திய வெளியில பரப்புறத நீ இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கும், உன் பேச்சு இப்படிதான் இருக்கும்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனை வான் பண்றான். இதை கேட்டு கடுப்பான ஷேடும் மறுபடியும் கிளாவ அடிக்க போறான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா ஃபாப் என்ட்ரி கொடுக்குறான். பின்னால இருந்து ஷேடுடைய கையை பிடிச்சு நிறுத்திட்டு கிளாவ் மேல கண்ணு பட்டா கூட உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். டக்குன்னு அவனுடைய கத்திய உருவி ஷேட்டோட முகத்துல வச்சு இது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டு இருந்தேன், ஆனா இனிமே கிளாவுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட உன்னை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு செம்மையா மிரட்டுறான். ஃபாப் அவ்வளவு கோமா வாழை எடுத்து கழுத்துல வச்சதுமே ஷேட் ரொம்பவே பயந்துடுறான். சரி இப்போதைக்கு என்ன விடு அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் கிளாவும் அவன்கிட்ட சொல்றான், ஃபாப் நான் அவன்கிட்ட அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா சொல்றான். ஆனா ஃபாப் அதெல்லாம் காதுல வாங்காம கிளாவையே அப்படியே இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு எனக்கு தெரியும், உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ பத்திரமா இருக்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஃபாப் கவனிக்கிறான், கிளாவுடைய உதட்டுலயும் கையிலயும் நல்லா அடிபட்டு காயம் இருக்குது. அடுத்த சீன்ல பார்த்தா ஜாம் வந்து கிளாவுடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் கைதான் மருந்து போடுறதை தவிர கண்ணு முழுக்க வெளியில வேற யாரையோ தேடிக்கிட்டு இருக்குது. இத கவனிச்ச கிளாவு என்ன ஜோம் நீ வேற யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஜோம் உடனே பேச்ச மாத்துறதுக்காக கிளாவ் நீ பழைய கிளாவ் மாதிரியே இல்ல, உன் பேச்செல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு, ஆனா இந்த சண்டை போடுற குணம் மட்டும் உங்ககிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா கிளாவ் விடல, பேச்ச மாத்தாம ஜோம் நீ கேக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும், ஆனா அவன் இப்போதைக்கு அவன் பக்கத்துல கூட வரமாட்டான் அப்படின்னு உண்மையை சொல்றான். இதை கேட்டதுமே ஜாமுடைய ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி வாடி போயிடுது. ஜாம் அப்படியே ஒரு நிமிஷம் பழைய ஞாபகத்துல நினைச்சு பாக்குறான். ஃபாபுக்கு அவன் கொடுத்த அந்த லவ் டிப்ஸ் எல்லாமே அவன் ஆக்சுவலா கே கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். ஏன்னா கே தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாம கரெக்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஃபாபு அன்னைக்கே ஜாம கிண்டல் பண்ணிருக்கான். டே கே உன்னை இப்படிதான் கரெக்ட் பண்ண பார்த்தான், அதுதானே நீ இப்ப என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டப்போ ஜாம் செம்ம ஆக்வர்ட் ஆகி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் அவனை வெறும் ஒரு தம்பியாதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல வந்தா ஜாம கிளாவ் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். கே மேல செம்ம கோவத்துல இருக்கான். இனிமே என்ன லவ் பண்ணவே மாட்டேன்னு சபதம் வேற போட்டிருக்கான். ஆனா இது ஒரு விதத்துல நல்லதுதான், இனிமே அவனால எனக்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா கிளாவ் விடாம ஜாம் உண்மையை சொல்லு, இப்ப நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் கிளாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, அன்னைக்கு கே எடுத்த அந்த முடிவால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர முடியாம இருக்காங்கன்னு. கிளாவ் ஜாம் கிட்ட நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் ஜாம், உன் மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, கேக்கிட்ட பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றான். ஜாம் மெதுவா அவனுடைய மனசுல இருக்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். கே மத்த சாதாரண ஆம்பளைங்க மாதிரி நம்ம கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்,
அப்பதான் ஊர் உலகம் அவனை பத்தி தப்பா பேசாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிளாவு, ஜாம் நீ ஏன் கேவை ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு எனக்கு புரியுது. நீ ஊர் உலகத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிற, அவனை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நீயும் வருத்தத்துல தானே இருக்க. இப்போ உன் கஷ்டத்தை நீ யார் கூட பகிர்ந்துக்க முடியும், யார் கூட நீ இதெல்லாம் சொல்ல முடியும்? இந்த ஊர் ஜனங்களை அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு கேக்குறான். அதனால ஜாம், உன் மேல உண்மையாலுமே அன்பு வச்சிருக்கவங்கள எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ தள்ளி வைக்காத அப்படின்னு கிளாவ் சொன்னதுமே ஜாமுக்கு அவன் செஞ்ச தப்பு இப்பதான் புரியுது. அடுத்த சீன்ல கிளாவும் ஃபாபும் வீட்டுக்கு வராங்க. கிளாவு ஃபாபை நிறுத்தி, என்ன மன்னிச்சுடு ஃபாப், அன்னைக்கு ஷேடு கிட்ட நீ அப்படி பேசினது உன்னை பத்தி யாரும் வெளியில தப்பா பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். ஃபாப் அதுக்கு ரொம்ப தெளிவா, என் மனசுல உனக்கு என்ன இடம் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஒருவேளை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா என்கிட்ட தாராளமா சொல்லலாம் அப்படின்னு கிளாவுக்கு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்குறான். கிளாவ் அப்படியே மனசு உருகியதையோ சொல்ல வர அந்த செகண்ட்ல அந்த சுவை குறுக்குல உங்களை ஃபாபுடைய அப்பா சீக்கிரமா பாக்கணும்னு கூப்பிட்டாரு அப்படின்னுட்டு அந்த ரொமான்டிக் மூடையே ஸ்பாயில் பண்ணிடுறான். ஃபாப் உடனே சுவா கிட்ட, எங்க அப்பா என்ன கூப்பிடலையா அப்படின்னு கேக்குறான். ஆனா அங்க வந்தவன் ஹானு, உங்க அப்பா உங்ககிட்ட இல்ல, கிளாவ் கிட்டதான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபாபை தனியா கூட்டிட்டு போறான். அடுத்த சீன் பார்த்தா ஃபாபுடைய அப்பா அம்மாவுக்கு கிளாவும் ஃபாபும் எவ்வளவு ஒரு க்ளோஸ் ஆனவங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க கிளாவு கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. கிளாவ் ஃபாப அந்த வர்ணா இருக்கால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீதான் சம்மதிக்க வைக்கணும். நாங்க எப்ப இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலும் அவ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான், வேணான்னு சொல்றான். அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்குள்ள ஃபாப் ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. கிளாவுக்கு ஃபாப் மேல அவ்வளவு லவ் இருந்தாலும் இது அயோத்தியா காலமாச்சு. அதனால பெரியவங்க கிட்ட அவங்க இந்த பேச்செல்லாம் ஓப்பனா பேச முடியாது. சோ வேற வழி இல்லாம கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கிளாவ் வாக்கு கொடுத்துடுறான். மறுபக்கம் இந்த ஹான் ஃபாப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஃபாப் கிட்ட வேலையை பத்தி பேசிக்கிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்றான். நியூ இயர்க்கு முன்னாடி நாள் நான் உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல கிளாவ், அவனை அந்த ஹவுஸ் ஆஃப் பிளஷர் இருக்கான்ல அந்த இடத்துல பார்த்தேன், அதான் அந்த பிராத்தல் அப்படின்னு சொல்றான். அங்க அவன் பிரேம் அப்படின்ற ஒரு ஆளை பார்க்க போயிருக்கான். அந்த ஆளாலதான் அவனுக்கும் ஷேட்டுக்கும் சண்டை வந்திருக்குது அப்படின்னு போட்டு கொடுக்குறான். இதை கேட்டதுமே நம்ம ஃபாபு அப்படியே ஷாக் ஆயிடுறான். சாரி, அது பிரேம் கிடையாது, அந்த பொண்ணோட பேர் பீமை பார்க்க போயிருக்கான், அதனாலதான் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு ஹான் சொல்லிட்டு இருக்கான். ஃபாப், நீ உன்னோட ஃப்ரெண்ட கிளாவ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவன் போற போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல சுவே அங்க ஓடி ஐயோ ஃபாப், கிளாவ் தம்பிய மறுபடியும் காணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போடுறான். ஃபாபுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அவன் எப்படி காணாம போவான், இப்பதான் நான் அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஹான் நக்கலாம், அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த இடத்துக்குதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்ல ஃபாபுக்கு அப்படியே செம்மையா டென்ஷன் ஆகுது. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த பக்கம் கியூ ஜாம் மேல இருக்கிற கோவத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம ரூம்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஜாம் பாவம் அவன் மேல இருக்கிற அக்கறையில சாப்பாடு எடுத்துட்டு கதவை தட்டுறான். ப்ளீஸ் வெளியே வாடா, என்கிட்ட பேசு அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். ஜாமுடைய குரலை கேட்டதுமே எந்திரிச்சு உன் மனசுல எனக்காக எந்த இடமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்க இருந்து கிளம்பி போயிடும், என்கிட்ட பேச வராதா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஆனா ஜாம் விடுற மாதிரி இல்ல, நீ கதவை திறக்கிற வரைக்கும் நான் இங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னுட்டு அந்த கதவு வாசல்லயே உட்கார ஆரம்பிச்சிடுறான். பாவம் அந்த பக்கம் ரூம்குள்ளேயும் ஜாம் வெளியில வாசல்லையும் ஒருத்தர் அப்படியே வாசல்ல பார்த்து உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீன் அப்படியே கட்டானா நம்ம கிளாவ் இருக்கால, அவன் வழக்கமா ஃபாப் கூட உட்கார்ந்து பேசுவாள், அந்த இடத்துல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே புலம்புறான். எனக்கு என்னன்னே தெரியல, மனசு கஷ்டமா இருந்தா நேரா இங்கதான் வரணும்னு தோணுது. நான் கிளாவ் மாதிரி நடிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா சம்டைம்ஸ் எனக்கே தெரியாம கிளாவாவே நான் ஆயிடுறேன் போல அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப அங்க ஃபாப் வரான். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இங்கதான் இருப்பேன்னு, நேரம் இவ்வளவு ஆச்சு, இன்னும் எதுக்கு இங்கேயே உட்காந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, ஆனா ஊர் ஜனங்க எல்லாம் நீ என்னடானா ஏதோ அங்க போயிட்டதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த பிராத்தலுக்கு போயிட்டதா அப்படின்னு சொல்ல உடனே கிளாவ் பயந்துட்டு, இது உன்கிட்ட ஹான் தானே சொன்னான், நிஜமாவே நான் அங்க போனேன்தான், ஆனா அப்பதான் அந்த ஷேட மீட் பண்ண அப்படின்னுட்டு அங்க நடந்த விஷயத்த விளக்கமா சொல்றான். இருந்தாலும் ஃபாப் அவன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்திருக்கான். சோ அவங்க சொன்னதெல்லாம் அவன் நம்பல. எனக்கு மேல நம்பிக்கை இருக்குது, அந்த ஒரு வாட்டிக்கு அப்புறம் நீ கண்டிப்பா அங்க போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே கிளாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஃபாபை விட்டுட்டு போயிட வேண்டி இருக்குமோ அப்படின்ற பயம் அவன் மனசுக்குள்ள வருது. கிளாவ் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ஃபாப் மெதுவா அவன் கையை எடுத்து அவனோட கைக்குள்ள வச்சுக்கிறான். அவன் கிட்ட ரொம்ப அன்பா பேசுறான்.
நீ எங்க அப்பாவை பார்க்க போனியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேக்குறான். கிளாவ் தயங்கிக்கிட்டே உண்மையை சொல்றான். உங்க அப்பா அம்மாவுக்கு நீ அந்த வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதான் ஃபாப்க்கு விஷயம் புரிஞ்சுடுது. கிளாவ் ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கான்னு தெரிஞ்சதுமே ஃபாப் இன்னும் பக்கத்துல நெருங்கி போய் உட்கார்றான். ஃபாபும் கிளாவுடைய கண்ணை பார்த்து ஸ்ட்ரைட்டா சொல்றான். நான் என் லைஃப்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது நீ மட்டுமா தான் இருக்கணும். என்னோட லைஃப நான் உன் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை தவிர வேற யாராலையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு செம்ம ரொமான்டிக்கா சொல்றான். இதை கேட்டதுமே கிளாவுடைய முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஃபாப் உடனே சொல்றான், எனக்கு உன்னை எப்பல இருந்து பிடிக்கும்னு தெரியல, ஆனா இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு நீதான் வேணும். உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். உன் கூடவே இருக்கணும். இன்னைக்கு நான் எந்த போதையிலுமே இல்ல. இப்ப நான் சொல்றது எல்லாமே என் மனசுல இருந்து வருது அப்படின்னு ரொம்ப உருகி பேசுறான். ஃபாப் கடைசியா ஒண்ணு சொல்றான். இனிமே உன்னை என் தம்பியா என்னால பார்க்க முடியாது. உன்னை என்னுடைய லைஃப் பார்ட்னரா தான் நான் பாக்குறேன். என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் கிளாவ பக்கத்துல நெருங்கி போறான். இப்ப பக்கத்துல போன ஃபாபு அவனோட கன்னத்துல கிஸ் பண்றான். இந்த முத்தம் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கான சாட்சி. இப்ப சொல்லு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். கிளாவ் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டு, ஃபாப் இதுதான் உன்னுடைய கிஸ்ஸா? நிஜமான கிஸ்னா எப்படி நான் காட்டுறேன் அப்படின்னுட்டு டக்குன்னு அவனுடைய லிப்ல கிஸ் பண்றான். ஃபாபுக்கு ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. இருந்தாலும் அப்புறம் அவனும் கிளாவ ரொம்ப ஆசையா திரும்பி கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷமே கிளாவ் அழ ஆரம்பிச்சிடுறான். ஃபாப் உடனே பயந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்கும். கிளாவ் அழுதுகிட்டு, ஃபாப் நான் வந்த இடத்துல இந்த மாதிரி லவ் எல்லாம் எல்லாருமே ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்துல, இந்த அயோத்தியா காலத்துல இங்க நம்மள யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள்லயே ஜனங்க இவங்களை எப்படி ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல. ஆனா ஃபாபு செம உறுதியா இருக்கான். கிளாவுக்காக எதையுமே தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே நம்ம போய் வாழலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா கிளாவுக்கு தான் வெவ்வேறு விஷயம் புரியுது. ஃபாப் இங்க உனக்கு அம்மா அப்பா நாடு அப்படின்னு எல்லாமே இருக்குது. எனக்காக இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி வருவ? அதனால நீ இங்கே இரு. அந்த வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்லிடுறான். கிளாவ் அந்த வார்த்தை சொன்னதுமே ஃபாப் கண்ணுல அப்படியே தண்ணி முட்டிக்கிட்டு வருது. நிஜமாவே நான் வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு ஃபாப் கேக்குறான். கிளாவ் மனசுக்குள்ள அழுதுகிட்டேன், ஆமாம் அதுதான் உன்னுடைய நல்லது, உன் அப்பா அம்மாவுக்கு அதான் ஆசை அப்படின்னு போய் சொல்றான். இதை கேட்ட ஃபாப் அப்படியே நொறுங்கி போயிடுறான். தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். ஃபாப் இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாவ் பாக்குறான். அவனுக்கு மனசு தாங்கல. பின்னாடி இருந்து ஃபாபை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சுட்டு ஃபாப், ஆனா என் மேல இருக்கிற லவ்வால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஃபாப் மெதுவா அவனுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சரி எனக்கு நீ சொல்றது புரியுது அப்படின்னுட்டு, சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு கிளாவை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அப்ப கிளாவ் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேண்டுதலும், அடுத்த ஜென்மத்துல நாம மறுபடியும் பிறக்கணும், இந்த உலகத்துல இப்படி ரெண்டு பசங்க லவ் பண்றதை யாருமே தடை பண்ணாம இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளாவ் ஃபாபை பத்தியதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபாப் அந்த வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, ஆனா ஒருவேளை நான் கிளாவ் இல்ல நக்குன் அப்படின்னு தெரிஞ்சா அவன் கண்டிப்பா என்னை வெறுத்துடுவான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கிளாவ் அன்னைக்கு ஃபாப் கிட்ட அப்படி நடந்துகிட்டது நல்லதுதான் அப்படின்னு அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிட்டு தூங்க போறான். ஆனா அவனுக்கு தூக்கத்துல மறுபடியும் அந்த பழைய கெட்ட கனவு வருது. இந்த டைம் கனவுல ஷெட் அவனை கொன்னுடுறான். ஒரு துணியில சுருட்டி அங்க இருக்கிற ஆத்துல வீசுற மாதிரி கனவு வருது. கனவுல கிளாவ் முழுசா சாகல. தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு உயிர் இருக்குது. அந்த துணியில இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனோட உடம்பு ஃபுல்லா காயம், ரத்தம் வேற அவ்வளவு போய்கிட்டு இருக்குது. இந்த கெட்ட கனவு கண்டதுமே கிளாவ் அப்படியே பயந்து எந்திரிச்சிடறான். அப்பதான் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்லுவாங்கல்ல, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதோட அர்த்தம் அவனுக்கு அப்பதான் புரியுது. அவன் அடிக்கடி ரட்டிக்கான் அப்படின்னு சொல்லுவான். அது யாருடைய பேரும் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தண்ணியில ஒரு துணியில சுருட்டி போடப்பட்டது அப்படின்னு அர்த்தமாமா. இப்பதான் கிளாவுக்கு அதோடைய அர்த்தம் புரியுது. ஷேட் இவனை ஏதோ ஒரு குடிசைக்குள்ள வச்சு அடிச்சு ஆத்துல வீசியிருக்கான் அப்படின்னு. உடனே அந்த பழைய புக்கை எடுத்து ஷேட் இவனை எந்த குளத்துல வீசியிருப்பான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். அந்த புக்குக்குள்ள ஒரு மேப் இருக்குது. அதை பார்த்ததுமே கிளாவுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம போன கோயிலுக்கு வெளியில ஒரு குளம் இருந்துச்சு, அங்கதான் அந்த வில்லன் என்ன தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். உண்மையை தெரிஞ்சுக்க அந்த ராத்திரி நேரத்துல ஃபாவுக்கு தெரியாம தனியா அந்த குளத்தை பாக்குறதுக்காக போறான். கிளாவ் எதை பத்தியும் யோசிக்காம உண்மையை தேடிட்டு நைட்டு டைம் கூட பார்க்காம அந்த குளத்துக்கிட்ட வேகமா போயிட்டு இருக்கான்.
ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு ஆபத்து அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த வில்லன் ஷெட் இருக்கால, அவனுடைய ஆளுங்களை வச்சுட்டு கிளாவ் கண்டிப்பா இங்க வருவான்னு தெரிஞ்சுட்டு அங்க மறைஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிளாவ் அங்க வந்ததுமே அவனுடைய ஆளுங்களை வச்சு அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்